வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இது ஒரு மிகவும் வித்தியாசமான தலைப்பு, வித்தியாசமான காணொளி. சீனா பொதுவாக ராணுவ ரீதியில் வளர்ந்து வருவதாகவே உலக நாடுகள் பார்க்கின்றன. இந்த நிலையில் அதன் ராணுவ ரீதியான பின்னடைவுகள் பற்றி இந்த காணொளியில் அலச போகிறோம். உலக அரசியல் இப்போது ஒரு ஆச்சரியமான உண்மையை சந்தித்துள்ளது. மேலே தொடர்வதற்கு முன் ஒரு கேள்வி கேட்கலாம். சீனாவுக்கு மிகப்பெரிய எதிரி யார்? அமெரிக்காவா, இந்தியாவா, ஜப்பானா? சீனாவின் மிகப்பெரிய எதிரி அமெரிக்கா அல்ல, இந்தியா அல்ல, ஜப்பானும் அல்ல. அது யார் என்பதையே இந்த காணொளி காட்டப் போகிறது. இது எமது வளமைக்கு மாறான பாணி காணொளி. முடிந்தால் காணொளியை முழுமையாக பாருங்கள். அதன் பின் உங்கள் கருத்தை தெரிவித்தால் இது போன்ற காணொளிகளை பரபரப்பு மீடியாவில் எடுத்து வரலாம். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அல்லது சீனா கூறுவது போல ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பல எதிரிகள் உள்ளனர். சீனா இந்தோ பசிபிக் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அதில் இந்தோ வருகிறது. அதனால் சீன ஊடகங்களில் ஆசிய பசிபிக். இந்தோ பசிபிக்கில் ஜப்பானுடன் கிழக்கு பகுதியில் மோதல், இந்தியாவுடனான எல்லை கட்டுப்பாடு கோடு எல்ஐசியில் பதட்டம், அமெரிக்காவுடன் மிகப்பெரிய மோதல். இந்தியாவுடன் உறவுகள் மேம்பட்டாலும் 2025 மே மாதத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஆதரவு ஒரு புதிய அவநம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. அத்துடன் திபெத்தில் சீனா அதிவேகமாக சாலைகள் மற்றும் விமான ரன்வேக்களை அமைக்கின்றது. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா ஆராய்ச்சி கப்பல்கள் அடிக்கடி உளவு பார்க்க வருகின்றன. இந்த செயல்கள் ஒருபோதும் இந்தியாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. மறுபக்கம் அமெரிக்காவுடனான மோதல் தொடர்கின்றது. வர்த்தக ரீதியாக சமாதானம் ஏற்பட்டாலும் இந்தோ பசிபிக் பகுதியில் ராணுவ பதற்றம் நீடிக்கின்றது. இவ்வளவு பெரிய வெளிப்புற சவால்களை சீனா சந்திக்கின்றது. ஆனால் டிசம்பர் 1, 2025 வெளிவந்த ஒரு அறிக்கை உண்மையான அதிர்ச்சியை கொடுத்தது. அது ஸ்வீடனை தளமாக கொண்ட சிப்ரி அமைப்பின் அறிக்கை. சீனாவின் மிகப்பெரிய எதிரி அதன் ராணுவத்தின் உள் அணுகல் தான் என்று அந்த அறிக்கை சொல்கின்றது. அதாவது சீனாவின் மிகப்பெரிய எதிரி அமெரிக்கா அல்ல, இந்தியா அல்ல, ஜப்பானும் அல்ல, சீனாவை தான். உலகின் மிகப்பெரிய 100 ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் வருவாய் 2024 5.9% உயர்ந்து $679 பில்லியன் என்ற உச்சத்தை தொட்டது. ஆனால் ஆசியா மற்றும் ஓசியானியா பிராந்தியத்தில் மட்டும் இந்த வருவாய் குறைந்தது. காரணம் என்ன? சீன ராணுவ தொழில்துறைக்குள் உள்ள சிக்கல்கள் தான். அதன் பிரதான காரணம் ஷி ஜின்பிங்கின் வேட்டை, மாவோ சேதுங்கின் ஃபார்முலாவில். இந்த வருவாய் சரிவுக்கு காரணம் என்ன? சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை தான். பல ராணுவ ஒப்பந்தங்கள் ஒத்திவைக்கப்பட்டன அல்லது மொத்தமாகவே கைவிடப்பட்டன. ஷி ஜின்பிங் தனது ஊழல் ஒழிப்பு திட்டத்தை மாவோ சேதுங்கின் கடுமையான நடவடிக்கைகளை பின்பற்றி அமைத்துள்ளார். 2012 அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த வேட்டை தொடங்கியது. 2023 பிற்பகுதியில் இது மேலும் உக்கிரமானது. 2024, 2025 பல உயர் அதிகாரிகள் திடீரென்று பதவி நீக்கம் செய்யப்பட்டதுடன் காணாமல் போனார்கள். ராணுவ தலைமை அதிகாரிகள் இந்த பதவிகளின் நீக்கங்களில் சிக்கினார்கள். சமீபத்தில் 2025 அக்டோபரில் 9 மூத்த அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டனர். மத்திய ராணுவ ஆணையத்தின், அதாவது சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் CMCயின் துணைத் தலைவர் ஜெனரல் ஹி வெய்டாங் இதில் முக்கியமானவர். இவர் மீது கடுமையான விதிமீறல்கள் மற்றும் மிகப்பெரிய அளவிலான பணம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மறுபக்கத்தில் சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் ராக்கெட் படையின் ரகசியம் உடைந்தது. 2023 நடந்த இந்த ஊழல் வேட்டையின் முக்கிய இலக்கு எது? அது சீன ராணுவத்தின் உக்தி சார்ந்த மிக முக்கிய பிரிவான மக்கள் விடுதலை ராணுவ PLA ராக்கெட் படை, PLARF. இந்த பிரிவுதான் சீனாவின் அணு ஆயுதங்கள் மற்றும் அதிவேக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை நிர்வகிக்கின்றது. ராணுவ தயார் நிலைகளையும் ஆயுத கொள்முதலின் நேர்மையினையும் ஊழல் குலைக்கின்றது என்ற காரணத்தால் இந்த வேட்டை நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் பென்டகோன் அறிக்கையின்படி 2023 இறுதியில் மட்டும் 15 மேற்பட்ட உயர் அதிகாரிகள் நீக்கப்பட்டனர். இது சீனாவுக்கு ஒரு உக்தி சார்ந்த எச்சரிக்கை மணி. இப்போது இந்த ஊழல் வேட்டை சீனாவின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை எப்படி பாதித்தது? அந்த நிறுவனங்களின் வருவாய் எத்தனை சதவீதம் சரிந்தது? அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இப்போது இந்த ஊழல் வேட்டையின் ஆழமான பொருளாதார தாக்கத்தை பார்க்கலாம். சீனாவின் ராணுவத்துறை ஒரு கருப்பு பெட்டி போல செயற்பட்டது. அதன் உள்ளே பணம் ஆறாக ஓடியது. சீனாவின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் இப்போது சரிந்துள்ளன. இந்த சரிவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் காரணம். பட்டியலின் முதலிடத்தில் முன்னணி நிறுவனம் நோரிங்கோ. தனிவழி ஆயுதங்களை தயாரிக்கும் பிரதான நிறுவனம் இது.
இந்த நிறுவனம் தனது விற்பனையிலே 31% என்று மிக மோசமான சரிவை சந்தித்தது. இதன் வருவாய் $14 பில்லியன் குறைந்தது. இதுவே சீனாவின் பாதுகாப்புத்துறையின் பதிவான மிகப்பெரிய சரிவு. அடுத்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் ஆஃப் சைனா. இது சீன விமானத்துறையின் மிகப்பெரிய நிறுவனம். இதன் வருவாய் குறைந்துள்ளது. விமான விநியோகமும் மெதுவாகி உள்ளது. CASC விண்வெளி மற்றும் ஏவுகணை உற்பத்தி செய்யும் நிறுவனம். இதன் வருவாயும் சரிந்துள்ளது. இந்த சரிவுகள் சாதாரணமாக நடக்கவில்லை. இந்த நிறுவனங்களில் உயர் அதிகாரிகளின் நீக்கம் நடந்தது. அதன் பின்னர் அரசாங்கத்தின் ஆய்வு தொடங்கியது. இதனால் ராணுவ தளவாட திட்டங்கள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த வாங்குதல் மற்றும் ஒப்பந்த சிக்கல்கள் சீனாவின் ராணுவ நவீனமயமாக்கலின் வேகத்தை பாதித்துள்ளது. அதனால் தொடங்கியதுதான் உலக அரங்கில் அவமானம் மற்றும் போட்டியாளர்களின் வெற்றி. சீனாவின் இந்த சரிவு உலக அரங்கிலே மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துள்ளது. உலக நாடுகள் ராணுவத்தில் அதிக முதலீடு செய்கின்றன. ஆனால் சீனா மட்டும் உள்நாட்டு பிரச்சனையால் பின்னோக்கி செல்கின்றது. இந்த ஆண்டு ஜப்பானிய நிறுவனங்களின் வருவாய் 40% என்று மிகப்பெரிய எழுச்சியை கண்டது. ஜெர்மன் நிறுவனங்களின் வருவாய் 36% உயர்ந்தது. ரஷ்யா கடுமையான சர்வதேச தடைகளை சந்தித்தாலும் அதன் நிறுவனங்கள் 23% வருவாய் உயர்வை பதிவு செய்தன. பட்டியலின் 10வது இடத்தில் உள்ள இந்தியா 8% வருவாய் உயர்வை பதிவு செய்தது. சீனா எங்கே இருக்கின்றது? -10, அதாவது 10% வீழ்ச்சி. உலகம் முழுவதும் ராணுவ செலவுகள் அதிகரிக்கின்றன. ஆனால் சீனாவில் மட்டும் ஊழல் காரணமாக சரிவை சந்திப்பது அதன் தலைமைக்கு ஒரு பெரிய கேள்வியினை எழுப்பியுள்ளது. இதற்கு பிரதான காரணம் PLARFஇன் பலவீனம் மற்றும் இலக்குகள் தாமதம். இந்த ஊழல் வேட்டையின் இறுதி இலக்கு சீனாவின் ராணுவ தயார்நிலை, அதாவது மிலிட்டரி ரெடினஸ். ஷி ஜின்பிங் அதிரடிகளால் சீனா ராணுவத்தின் தலைமை குழுவில் உள்ள நிலைத்தன்மை குறைந்தது. வாங்குதல் செயல்முறைகள் மொத்தமாக முடங்கின. இதனால் ராணுவ செயற்பாட்டிலும் தாமதம் ஏற்பட்டது. சிப்ரி அமைப்பின் ஆராய்ச்சியாளர் ஒரு முக்கியமான கருத்தை கூறியுள்ளார். PLA ராக்கெட் படையின் அதிநவீன தொழில்நுட்பங்களை நிலைநிறுத்தும் திட்டம் இப்போது தாமதமாகும். இந்த படைதான் சீனாவின் பாலிஸ்டிக், ஹைப்பர்சோனிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை நிர்வகிக்கின்றது. இந்த பதவி நீக்கங்களால் ராணுவ தளவாட திட்டங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் இல்லாமல் வளங்கள் வீணடிக்கப்படுகின்றன. அதிகாரிகள் இல்லாததால் ராணுவ திட்டங்கள் அனைத்தும் குழப்பத்தில் உள்ளன. இந்த குழப்பங்கள் 2027ஆம் ஆண்டுக்குள் உலக தரத்திலான ராணுவ திறனை அடைவதற்கான சீனாவின் இலக்கை சந்தேகத்திற்குள்ளாக்குகின்றன. இந்த ஊழல் வேட்டையால் ஏற்பட்ட இன்னும் ஒரு பாதிப்பு நிதி செலவு. வளங்கள் வீணாகின்றன. அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்படுவதால் அனுபவம் உள்ள தலைவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. திட்டங்கள் காலதாமதமாவதால் அதன் செலவும் அதிகரிக்கின்றது. ஒரு பெரிய வல்லரசு தனது இலக்குகளை அடைய தனது சொந்த ஊழலால் முடங்கி போவது ஒரு முரண்பாடு. ஆனால் அது சீனாவில் நடக்கின்றது. இந்த உள் பலவீனம் இருந்தும் சீனா தனது வெளியுலக ராணுவ வளர்ச்சி பாதையை விடவில்லை. இப்போது அதைத்தான் காணொலியின் இறுதி பகுதியில் அலசுவோம். சீனாவின் உள்நாட்டு ஊழல் ஒரு புறம் இருக்கட்டும், வெளியுலகில் சீனாவின் ராணுவ பலம் இன்னமும் குறையவில்லை. அதன் விரிவாக்கம் இன்றும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அலையை போல உள்ளது. சீனாவின் ராணுவ பலத்தின் அளவை சாதாரணமாக பார்க்க முடியாது. அது மிகப்பெரியது. அதில் முக்கியமானது சீன கடற்படையின் அபாயம். சீனாவின் ராணுவ கட்டுமானம் மிகப்பெரிய அளவில் உள்ளது. குறிப்பாக கடற்படை PLA நேவி. சீனாவின் கடற்படை உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் கடற்படை. இப்போது சீனா 3 முக்கிய விமானம் தாங்கி கப்பல்களை இயக்குகின்றது. மேலும் பல கப்பல்கள் கட்டுமானத்தில் உள்ளன. உலகின் எந்த கடற்படையை விடவும் சீனா அதிக கப்பல்களை கட்டி வருகின்றது. இது ஆழமான கடலில் ஆதிக்கம் செலுத்துவதே அதன் இலக்கு என்பதை காட்டுகின்றது. சீனாவின் விமானப்படை உச்சபட்ச தொழில்நுட்பத்தில் உள்ளது. அவர்கள் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை உருவாக்குகிறார்கள். இது எதிரிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். சீனா இப்போது 2 வெவ்வேறு 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை இயக்குகின்றது. J-20 மற்றும் J-35A. J-20யின் பலம் என்ன? J-20 விமானங்களின் எண்ணிக்கை 300ஐ கடந்து விட்டது. இந்த விமானத்தின் 2 இருக்கை கொண்ட பதிப்பும் இப்போது பயன்பாட்டுக்காக தயாராகிவிட்டது. அடுத்து அணு ஆயுத குவியல். சீனாவின் அணு ஆயுத கிடங்கு மிக வேகமாக நிரம்பி வருகிறது. 2035க்குள் சீனா சுமார் 1000 அணு ஆயுத வெடிப்பு முனைகளை கொண்டிருக்கும் என்று அமெரிக்கா கணிக்கின்றது. சீனாவின் எதிர்கால திட்டங்களின் மையமாக உள்ளது ரகசிய H-20 திட்டம். சீனா இப்போது உள்ள ஆயுதங்களுடன் நிற்கவில்லை. அவர்கள் அடுத்த தலைமுறை திட்டங்களில் தீவிரம் காட்டுகின்றார்கள். 6ஆம் தலைமுறை போர் விமானங்களில் கட்டுமானத்தில் சீனா இறங்கியுள்ளது. அதன் 2 முன்மாதிரி விமானங்கள் இப்போதே பறக்கின்றன. H-20 என்பது ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம். அடுத்த தலைமுறை ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் H-20 விரைவில் அறிமுகமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ரகசிய ஆயுதங்கள் சீனாவின் நீண்டகால தாக்குதல் திறனை உறுதி செய்யும். சீனாவின் இறுதி இலக்கு என்ன? தாய்வானும் அமெரிக்காவும். சீனாவின் இந்த ராணுவ வளர்ச்சி எதற்காக? அதன் முதன்மை இலக்கு தாய்வான். தாய்வான் கைப்பற்றல். தாய்வானை தனது இறையாண்மைக்குட்பட்ட பகுதியாகவே சீனா பார்க்கின்றது. பலவந்தமாக அதை எப்போது வேண்டுமானாலும் கைப்பற்ற அது தீவிரமாக திட்டமிடுகின்றது. அமெரிக்காவுக்கு சவால் விடுவதே சீனாவின் நீண்ட கால திட்டம்.
அமெரிக்காவின் குவாம் போன்ற முன்னணி பிரதேசங்களை தாக்கும் திறன் கொண்ட மிகப்பெரிய ஏவுகணை படையை சீனா இப்போது வைத்துள்ளது. கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணைகளும் இதில் அடங்கும். இறுதி அலசலுக்கு வருவோம். ஷி ஜின்பிங் கடுமையான ஊழல் வேட்டை என்னதான் செய்யும். அவரது 2027ஆம் ஆண்டுக்குள் உலக தரத்திலான ராணுவ திறனை அடைவதற்கான இலக்கு இப்போது சில வருடங்கள் தாமதமாகலாம். திட்டங்கள் கால அட்டவணையில் இருந்து விலகி போகலாம். அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் பற்றாக்குறையால் குழப்பங்கள் நேரலாம். ஆனால் இந்த ஊழல் வேட்டை சீனாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தாது. சீனாவின் ராணுவ வளர்ச்சி என்பது மிக ஆழமாக முதலீடு செய்யப்பட்டது. இது மிகவும் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்த போதிலும் சீனாவின் எழுச்சி என்பது தவிர்க்க முடியாதது. இலக்கு தேதி மாறலாம், ஆனால் இறுதி இலக்கு மாறாது. இப்போது சீனாவின் உள்பலவீனம் மற்றும் அதன் பிரம்மாண்டமான வெளிப்புற வளர்ச்சி குறித்த முழுமையான அலசலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உள்நாட்டு பிரச்சனைகள் சீனாவின் வேகத்தை குறைக்கலாம், ஆனால் அதன் பயணத்தை நிறுத்த முடியாது. பரபரப்பு மீடியாவில் எமது ராணுவ புலனாய்வு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.